விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் சி. அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகாக பாமக இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்பாளராக மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி போட்டியிடுகிறார் என பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வன்னியர் சங்க நிர்வாகியாக இருந்து அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு மாநில துணைத் தலைவர் என்ற பதவி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்திக்கும் அன்புமணிக்கும் இடையேதான் அந்த போட்டி என்பது இருந்தது. யார் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் இருந்தது. இந்த நிலையில் தான் அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜேஷ், விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் போட்டி எந்த மாதிரி நிலவுகிறது, அதை பற்றி விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய மாநில விவசாய பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய அந்தியூர் சிவா போட்டியிடுகிறார். அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. பாமகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதுதான் அன்புமணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அபிநயா களத்தில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் 4 முனை போட்டி என்பது விக்கிரவாண்டியில் ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்த வரைக்குமே கணிசமான வாக்கு வங்கியை பாமக வைத்திருக்கிறது. பாமக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பெண்ணகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகாக இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஏற்கனவே இடைத்தேர்தலை தாங்கள் சந்திக்குவது இல்லை என்ற ஒரு கொள்கை முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். ஆனால் மக்களவை தேர்தலில் தொடர் தோல்வி என்பது பாமக நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த இடைத்தேர்தலின் மூலமாக இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது அல்லது 2ஆம் இடம் பிடிப்பது என்பது நோக்கத்தோடு இந்த இடைத்தேர்தலில் பாமக ஏற்கனவே உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட அந்த நிர்வாகிகள் அதனை வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த இடைத்தேர்தலில் நமக்கு அங்கு விக்கிரவாண்டியில் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது, அதனால் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அல்லது 2ஆம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த இடைத்தேர்தலில் பாமக களத்தில் இறங்குகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.